என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம 3 துவாவையும் அதன் அர்த்தங்களையும் பார்க்கலாம். இந்த 3 துவாவும் எதற்காக ஓத வேண்டும் என்பதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் துவா, கர்ப்பம் தரிக்க ஓத வேண்டிய துவா. குழந்தைகள் சிறந்த பரிசுகள் மற்றும் அது ஒரு ஆசீர்வாதம். திருமணத்திற்கு பிறகு நாம் குழந்தைகளை பெற்றெடுக்க விரும்புகின்றோம். ஒரு சிலருக்கு அது தாமதமாகலாம். அதில் அல்லாஹ் நலவை நாடலாம், அல்லது அது ஒரு சோதனையாக அமையலாம். எனவே அல்லாஹ்விடம் நம்பிக்கையுடன் கையேந்துவோம். இப்போ அந்த துவாவை பார்க்கலாம். அல்லாஹு யாமலு மா தஹ்மிலு குல்லு உன்சா வமா தகீலுல் அர்ஹாமு வமா தஸ்தாது வ குல்லு ஷைஇன் இந்தஹு பி மிக்தார். இதன் அர்த்தம், ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்பத்தில் சுமந்து கொண்டிருப்பதையும் இன்னும் கர்ப்ப பைகள் குறைவுபடுவதையும் அது கூடுதலாவதையும் அல்லாஹ் நன்கு அறிவான். ஒவ்வொரு பொருளும் அவனிடம் ஓர் அளவை கொண்டிருக்கிறது. ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 13 வசனம் 8. காரியங்கள் சிரமம் ஏற்பட்டால் அது எளிதாக முடிய ஓத வேண்டிய துஆ. அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷிஅத சஹ்லா. இதன் அர்த்தம், யா அல்லாஹ், நீ எளிதாக்கிய காரியத்தை தவிர வேறெதுவும் எளிதானதல்ல. மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய். ஆதாரம் இப்னு ஹிப்பான் 2427. அடுத்தது தேர்ட் துவா. நம்மளை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் கெட்டதையும் பரப்பி கொண்டு அலைபவர்களிடமிருந்து பாதுகாப்பு துவா. அந்த துவாவானது கெட்ட பெயரை பரப்புபவர்களுக்கே திரும்பிடும். அது அவர்களையே இழிவடைய செய்யும். வலா யஹ்சுன்க கவுலுகும் இன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமிஆ ஹுவ சமியுல் அலீம். இது போன்ற ஹதீஸ்களுக்கும் துவாக்களுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.